உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் தீபா லலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிம்பிள்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த யங் கேர்ள்ஸ்லாம் எப்போ பாரு ஒரே ஒரு பிம்பிள் வந்துருச்சுன்னா கூட போதும், ஐயோ பிம்பிள்ஸ் வந்துருச்சு, ஐயோ பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னு அதை பற்றி ஒரு பெரிய व्यसனம். அதுக்கான போட க்ரீமு, மருந்து, ஃபேஷியலு, அது இது லொட்டு லொசுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலி ஜாஸ்தி செலவு பண்ணுவாங்க, ரொம்ப அமக்கலும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில். இப்போ இந்த பிம்பிள்ஸ் அப்படின்றது யங் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லைங்க. இந்த முகப்பரு அப்படிங்கிறது ஒரு 40 இயர்ஸில் கூட வர்றது உண்டு. ஆனால் பிரதானமாக நிறைய யாருக்கு வருது அப்படின்னா ரொம்ப யங் கேர்ள்ஸ்க்கு வருது. இதை பார்த்திங்கன்னா இந்த முகப்பரு வருது அப்படின்னாலே இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. முக்கியமாக இந்த முகப்பரு எதனால் வருது அப்படின்னா ஃபாலிக்குல் அப்படின்பாங்க. இந்த ஃபாலிக்குலில் அடைவு ஏற்படுறது. அந்த அடைவு அப்படின்றது எண்ணெயும் டெட் செல்ஸும் போய் அடைஞ்சிடுறது. அடையிறதுனால கட்டி வந்துடுறது. இது எதனால் அந்த அடைவு ஏற்படுது? இதுக்கு இந்த அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு லேடிஸ் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரஜன் அப்படின்றது செக்ரேட் ஆகும். எப்போ அந்த சர்க்குலேட்டிங் டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகுதோ அப்போ இந்த மாதிரி அக்னே அப்படின்னு சொல்லுவாங்க. இது அக்னேன்னு சொல்லுவாங்க. குலைக்கில பிம்பிள்ஸு, முகப்பரு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வர்றது உண்டு. இப்போ இந்த அக்னேலையும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ₹1,00,000 க்ரீம் வாங்கி போட்டால் கூட அது செட்டில் ஆகும் தான். செட்டில் ஆகாதுன்னு சொல்கிறதுக்குல அகெயின் அண்ட் அகெயின் திருப்பி வரும். அப்போ இந்த அக்னேயில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக போடுறதோட கூட இன்டர்னலாகவும் நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம். வாழ்வியல் மாற்றங்கள், உணவியல் மாற்றங்கள் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்ல வர. சரிங்களா? சரி, இந்த அக்னேயில் பாருங்கள் 2 விதம் இருக்குது. ஒன்று அக்னே ரொசாசியே அப்படிம்பாங்க. இந்த அக்னே ரொசாசியேனா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொண்ணுங்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் ரொம்ப லட்சணமாக இருக்கும். ஆனால் கன்னத்தில் பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே பெரிய 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 கட்டியாக அப்படியே அடையாக இருக்கும். அதில் நிறைய கருப்பாக இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு பிம்பிள் மறையும் போது கருப்பு விட்டுட்டு வரும். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் அப்படின்னா அதை கையை வச்சுன்னு சும்மாவே இருக்காது. அது கிள்ளி எடுத்துட்டா அசிங்கமாக இருக்காது, அமிங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி மூஞ்சில் நிறைய கருப்பு வச்சு அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ்ட் இன்ஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க. கன்னத்தில் மட்டும் வர்றதை அக்னே ரொசாசியே அப்படிம்பாங்க. இந்த அக்னே வல்காரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இந்த நெத்தி, மூக்கு, கண்ணம், இங்கே மூக்கு மேலெல்லாம் பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இது அக்னே வல்காரிஸ் அப்படிம்பாங்க. இந்த அக்னே ரொசாசியை கூட ஓரளவுக்கு மெடிசன்ஸில் நல்ல கண்ட்ரோல் வருங்க. இந்த அக்னே வல்காரிஸ் அவ்வளோ டக்குன்னு கண்ட்ரோலே வராது. அது மட்டும் இல்லாமல் இது போகும்போது பாருங்கள் முகத்தில் நல்ல பள்ளமாக அழகான மூஞ்சில் நல்ல குழியாக விட்டுட்டு போகும். இந்த மாதிரி சின்ன வயசில் ஃபுல்லாக அக்னே வல்காரிஸ் அழகாக இருக்க முகத்தில் நிறைய குழி வச்சுட்ட பொண்ணுங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்க, இப்போ நான் முன்னமே சொன்னேன் இதுக்கு ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன், சர்க்குலேட்டிங் டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன் ஒரு மெயின் காரணம் அப்படின்னு. அப்போ வேறு என்ன ரீசன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அதிகப்படியான மன உளைச்சல். ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்கும் ஆண்களுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் இருக்கும். அது அளவாக ட்ரேஸில் சுரக்கும். எப்போ அது அளவுக்கு அதிகமாக மாறுதோ தேவையில்லாத சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும். அந்த மாதிரி பெண்களுக்கு ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கிறதுனால வரக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சரி, இப்போ இவங்க என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். அதிகப்படியான மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓவர் வெயிட் இருக்காங்களா, அந்த ஓவர் வெயிட்டும் ஒரு காரணம். நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றாங்க, நிறைய சூடான வஸ்துக்கள் சாப்பிட்றாங்க, நிறைய ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறத விட இதெல்லாம் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்க, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கணும். மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் அவங்க மாற்றிக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இது வந்துடுச்சு, நான் என்னென்ன மாதிரி உணவு முறைகள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. மொதல் விஷயம். 2வது விஷயம், எந்த வேலை செஞ்சாலும் ஐயோ இது முடிக்கணும், ஓடியாரணும், செய்யணும் அப்படின்ற பதட்டமே வேண்டாம். இது செய்யணும், இன்னைக்குள்ளே முடிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் காலையில் காலேஜ் போகணும், காலேஜ் 8:30 மணிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 8:30 மணிக்குள்ளே ஐயோ அம்மா சாப்பாடு போடு, நீ சாப்பாடு செய்யலை, நீ அது பண்ணல, நீ இது பண்ணல, அம்மாக்கிட்ட ஓடியாடுறது. அங்கே கிளாஸ்க்கு போனால் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, டீச்சர்ஸ் திட்டுறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மனசில் போட்டுக்கிறது. ப்ரொஃபஸர்ஸ் ஒன்று பேசுகிறாங்க, அதை வச்சு மனசுக்குள்ளே போட்டுக்கிறது. இந்த மாதிரி இது காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குனே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்குது. இது காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இருக்குது, வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா ஹஸ்பண்டால் ஒரு மன உளைச்சல் இருக்கலாம், குழந்தைங்களால் மன உளைச்சல் இருக்கலாம்.
ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் கிடையாதுங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் தேவை. உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு பாம்பை பார்க்குறோம், ஒன்று கோல் எடுத்து அடிக்கிறோம், இல்லை அந்த செகண்ட் வெகுண்டு ஓடிடுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பாண்ட். இது வாண்டட் ரெஸ்பான்ஸாக எப்போ அது அளவுக்கு மிஞ்சி போகுதோ அது நம்மளுக்கு பல நோய்களுக்கு ஒரு காரணக்கர்த்தாவாக அமையுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் நிறைய ஆயில் சாப்பிடுவீங்களா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரிகர் அது. ரொம்ப ஹீட்டான வஸ்துக்கள் சாப்பிடுவீங்களா, கம்மி பண்ணிக்கோங்க. பயங்கர இந்த ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடுவீங்களா, கம்மி பண்ணிக்கோங்க. நிறைய நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, கம்மி பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இது எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இன்டர்னலாக நம்ம ஏதாவது எடுக்கலாமா அப்படின்னா இதுக்கு சிம்பிளான விஷயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்கின்ல மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கா, பாடியை வந்து டீடாக்சிஃபை பண்ணும். பாடியை டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய பெஸ்ட்டு ஏஜென்ட் எது அப்படின்னா பூசணிக்காய் ஜூஸ். அப்போ பூசணிக்காய் ஜூஸை எப்படி எடுக்கணும், பொதுவாக காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கணும். வெறும் வயிற்றில் எடுத்தால் உங்களுக்கு தலைவலி வருது, அதே மாதிரி கை கால் உலையுது, இழுக்குது அப்படிம்பாங்க, கொஞ்சம் ஈராகுது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலையில் நீங்கள் காஃபி டீ குடிப்பீங்களா, குடிங்க. அரை மணி நேரம் கழித்து எடுக்கலாம். இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, பொதுவாக நிறைய ஃபேமிலியில் நம்ம பார்ப்போம், பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு சாண்ட்விச் இருக்கும், ஒரு கிளாஸ் ஜூஸ் இருக்கும், ஆரஞ்ச் ஜூஸ் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாவது ஒரு மைல்டு டிஃபன் இருக்கும், ஒரு கிளாஸ் ஜூஸ் இருக்கும். அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ 2 இட்லி எடுத்துக்கோங்க, இல்லை 4 இட்லி எடுத்துக்கோங்க. உங்களோட ஆப்ஷன் தான், இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தோல் சீவிடுங்க, நிறைய வேண்டாம், இவ்வளவே ஒரு பெத்தை தோல் சீவிடுங்க. அந்த உள்ளே இருக்க கொட்டை பகுதியும் நம்ம சீவிடலாம், இல்லை கொட்டை பகுதியோடவே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம், வடிகட்ட போகிறோம். அதனால் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கண்டிப்பாக போடுங்க, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சீரகத்தூள் கண்டிப்பாக போடுங்க, அது வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் நல்லா இருக்கிறதுக்கு. அப்போ சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருகாயம் போட்டு நல்லா மிக்சியில் ஓட்டுங்க. அதை வடிகட்டி அந்த ஜூஸை ஃப்ரெஷ்ஷாக குடிங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை கம்ப்ளீட்டாக டீடாக்சிஃபை பண்ணும், உடம்பே டீடாக்சிஃபை பண்ணும். நம்ம கல்லீரல் முதல் கொண்டு, கணையம் முதல் கொண்டு, பித்தப்பை முதல் கொண்டு, நுரையீரல் முதல் கொண்டு, கிட்னி முதல் கொண்டு டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது. ஸோ காலையில் அது செய்யுங்க. அதே மாதிரி இன்னொரு வேலை காலையில் செய்ய வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லாவே கூட மோஷன் போயிடுங்க. நீங்கள் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறீங்க, எனக்கு மலச்சிக்கலே சுத்தமாக கிடையாது, இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோடனே மோஷன் போய் முடிச்சிட்ட பின்னாடி கூட ஒரு முறை எனிமா கொடுத்துக்கோங்க. இல்லைங்க நாங்கள் வந்து மோஷன் ஃப்ரீயாக தான் போவோம், என்ன இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோடனே எனிமா அப்படின்றது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மோஷன் போயிட்டு வாங்க. அந்த எனிமா எதுக்கு அப்படின்னா, குடலில் கொஞ்சோண்டு கழிவு பழைய மலை இருக்குது அப்படின்னா கூட அதை வாஷ் அவுட் பண்ணி கொண்டு வந்துடுறதுக்கு. அப்போ காலையில் எந்திரிச்சோடனே எனிமா கொடுக்கணும், நைட்டு ஒரு முறை எனிமா கொடுத்து மோஷன் போயிடணும். ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நாங்கள் அவ்வளோ சாப்பிட்றதில்ல, கரெக்டாக தான், நீங்கள் சாப்பிட்றதே இல்லைன்னா கூட நல்ல ஒரு இவ்வளோ வந்து நீங்கள் வந்து கதக்கதன் தண்ணி எனிமா கொடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சோண்டு நிறைய தண்ணி வரும், கொஞ்சோண்டு மோஷன் தான் வரும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டு ஒரு முறை போயிடுங்க. காலையில் நைட்டில் 2 நேரமும் எனிமா கொடுக்கணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் குடிக்கணும். எவ்வளோ நாள் குடிக்கணும், இது உங்களுக்கு சந்தேகம் வரும். இது வந்து பாருங்கள், ஏறக்குறைய 48 டேஸ் தொடர்ந்து குடிங்க. இல்லைங்க நாங்கள் ஒரு 30 டேஸ் குடிக்கும்போது எங்கள் ஸ்கின் எல்லாம் நார்மல் ஆகிட்டு வருது, அப்போ நார்மல் ஆயிடுச்சு, பெருமளவு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு நாள் விட்டுக்கு ஒரு நாள் குடிங்க. சுத்தமாகவே கிளியர் ஆயிடுச்சுங்க, வாரத்தில் 2 நாள் குடிங்க. சிம்பிள். டோஸை நீங்களே ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. எனிமா ரெகுலராகவே கொடுங்க. எங்களுக்கு நோயே இல்லைங்க, நோய் வராமல் இருக்கிறதுக்கும் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் எப்பயுமே ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த எனிமா அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். இது 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது இன்டர்னலாக சொல்லிவிட்டு, மதியானம் சரி விகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேலன்ஸ்டு டயட். மதியானம் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கூட வந்து பாருங்கள் ஒரு கீரை பொரியல் இருக்கணும், ரொம்ப காரம், ரொம்ப ஸ்பைசி, ரொம்ப ஆயிலி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? ஸ்கின் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கணும் அப்படின்னா அக்கேஷ்னலாக எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு சமோசா சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா மைக்ரோவேவ் அவனில் எண்ணெய் தடவி வச்சு சமோசா சாப்பிடலாம். எண்ணெயில் முக்கி எடுத்த சமோசா அவாய்ட் பண்ணிவிடுங்க. வடை சாப்பிடணுமா, எண்ணெய் தடவி நம்ம வந்து ஹேர் ஃப்ரையரில் வச்சு இல்லை அவனில் வச்சு இருக்கிறத சாப்பிடலாம். எண்ணெயில் போட்டு எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இந்த மைக்ரோவேவ் அவனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேங்க, அதனால் பெரிய ஆபத்து வரும்னு சொல்கிறாங்களேங்க. ஒரு விதத்தில் உண்மை. நம்ம என்ன டெய்லி மைக்ரோவேவ் அவனில் வந்து சமோசா சாப்பிட போகிறோமா, இல்லை டெய்லி மைக்ரோவேவ் அவனில் வச்சு நம்ம வந்து வடை சாப்பிட போகிறோமா? இல்லைங்களா? தேவையில்லாத இப்போ சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதில் சூடு பண்ணுறது வேண்டாம், தேவையில்லாத யூஸ் பண்ணுறது வேண்டாம். இஃப் இட் இஸ் நெசசரி வீக்லி ஒன்ஸு இல்லை 4-5 டேஸ் ஒன்ஸு தாராளமாக யூஸ் பண்ணலாம், பெரிய தப்பு இல்லை, கவலைப்பட வேண்டாம். அப்போ உங்கள் மனசில் தோன்ற சந்தேகத்துக்கும் நான் இப்போ பதில் சொல்லிட்டேன். சரிங்களா? சரி,
எக்ஸ்டர்னலாக ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணலாமா? 3 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷன் அப்படின்னும் போது ரொம்ப சூப்பர்பான அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, எளிமையான அப்ளிகேஷன். அது என்ன அப்படின்னா, சந்தனக்கட்டை ஒரிஜினல் வாங்கிக்கோங்க. இந்த சந்தனக்கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருத்த சந்தனக்கட்டெல்லாம் கவர்மெண்ட் ஷாப்ஸில் விற்கும். அந்த பருத்த சந்தனக்கட்டை வாங்கி, அந்த சந்தனக்கட்டை வாங்கும்போதே அது கூட மனையோடவே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த ஈவினிங் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெளியே ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, வந்து ஃபேஸை சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை பால் இருக்குது பார்த்திங்களா, பச்சை பாலை ஒரு காட்டனில் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு முறை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் நல்லா உரைக்கணும். கொஞ்சமாக பன்னீர் போட்டு சந்தனத்தை உரைக்கலாம். பன்னீர் வந்து ரோஸ் வாட்டர் வந்து சுத்தமான ஆர்கானிக் ரோஸ் வாட்டர் எத்தனையோ விற்குது, எத்தனையோ கம்பெனிஸ், கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த சந்தனத்தை நல்லா உழைச்சிடுங்க. உழைச்சிட்டு அதை நல்லா உழைச்சி வரும்போது கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் அதில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்க அப்படின்னா வீட்டில் அம்மா வந்து தாலிக்கு போடுற உரமஞ்சள் வச்சுருப்பாங்க. அந்த உரமஞ்சையும் இந்த சந்தனத்தை உழைச்சிட்டு அதே கல்லில் உரமஞ்சளை நல்லா உழைச்சிக்கோங்க. இவ்வளோ சந்தனம்னா இவ்வளோ, அதாவது 3ல் 1 மடங்கு மஞ்சள், 3 மடங்கு சந்தனம். நான் வந்து ரேஷியோ சொல்கிறேன். 3 பார்ட் வந்து சாண்டல்வுட் பேஸ்ட்டுனா 1 பார்ட் வந்து உரமஞ்சள் இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், எதுனாலும் அது தேவையான அளவுக்கு இந்த ரோஸ் வாட்டர் போட்டு நல்லா உழைச்சி கண்ணை சுற்றி மட்டும் விட்டுட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விட்டு வாஷும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியேவும் படுத்துக்கலாம். ஆனால் நம்ம திக்காக போடும்போது வாஷ் பண்ணிடுறது நல்லது. வாஷ் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கும் மேலே வந்து பாருங்கள், வீட்டில் ஒரு நாள் இருப்பீங்க அப்படின்னா, சண்டே இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னால் டெய்லியே இருப்பீங்க, டைம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதிமதுரம் பொடி அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, வாங்கிக்கோங்க. அது ஒரு 50 கிராம். கடுக்காய் பொடி ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் மஞ்சிஷ்டா அப்படின்னு கேளுங்க, அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அது ஒரு 50 கிராம். 3த்தையும் வாங்கிட்டு கூட வந்து ஆவாரம்பூ பொடியே விற்கிது. பொதுவாக இந்த ஆவாரம்பூ எப்படி வந்து சர்க்கரைக்கு எத்தனையோ விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுதோ, அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாகவும் இந்த கோல்டன் க்ளோ கிடைக்கிறதுக்கு ஆவாரம்பூ ஹெல்ப் பண்ணும். அந்த ஆவாரம்பூ பொடியை வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க. இது வாரத்தில் ஒரு நாள். லீவ் இருக்குது, நாங்கள் வந்து பயங்கரமாக காலைல போயிட்டு நைட் தான் வருவோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். இல்லைங்க எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா வாரத்தில் 3 நாள் இந்த பவுட்ரு போட்டு, அந்த பவுட்ரோட கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் பச்சைப்பால் போட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ஆக்னே வந்து, அந்த ஆக்னே வல்காரிஸ் நான் சொன்னேன் பார்த்திங்களா, முகத்தில் அடையாக இருக்கும், குழியாக இருக்கும், அந்த மாதிரி பெருசாக இருக்கும். பொதுவாக இந்த பிம்பிள்ஸ் இந்த ஆக்னேலாம் எப்படின்னா கொமிடோன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னும், அதாவது பெரிய பெரிய கட்டி வரும், சின்ன கட்டி, மீடியம் கட்டி, பெரிய கட்டி வரும். அதுக்கப்புறம் பேப்யூல்ஸ்னுவாங்க, அந்த கட்டி வந்து அப்படியே திக்கனாகும், அப்படியே ரொம்ப கடினமாகும். அதுக்கப்புறம் பஸ்டியூல்ஸும்பாங்க, அந்த கட்டிக்குள்ளே நெசுறு வைக்க ஆரம்பிக்கும், சீழ் வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சிஸ்ட்டுன்னுவாங்க, அந்த கட்டிக்குள்ளே நீர்க்கட்டிகள் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜஸ் இதில் இருக்குது. இந்த முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் ஆக்னே என்ன ஸ்டேஜஸில் இருந்தாலும் இந்த நான் சொன்ன இன்டர்னல்லி நம்ம என்னென்ன எடுக்கணும் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு, எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணும்போது சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா சில வாரங்களில் அதனோட என்ன சொல்கிறது சிவியாரிட்டி அப்படின்றது ரொம்ப வந்து சிஸ்டிக் ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப கொமிடோன்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னாலும் சாலிடாக குறையும். மீடியமாக இருக்குது அப்படின்னா ஒரு 40-48 டேஸில் கம்ப்ளீட்டாகவே கிளியர் ஆகிடும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.